அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தினமும் சில கேள்விகள் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம் நம்ம சேனலில். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேள்வி நம்பர் 1, மவுண்ட் பேட்டன் அரசு பிரதிநிதியாக பொறுப்பேற்று கொண்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1947, ஆப்ஷன் பி 1946, ஆப்ஷன் சி 1948, ஆப்ஷன் டி 1942. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1947. 47 மார்ச் 22 தான் சரியான தேதி. அடுத்த கேள்வி, யாருக்கு பதிலாக மவுண்ட் பேட்டன் அரசு பிரதிநிதியாக பொறுப்பேற்றார்? ஆப்ஷன் ஏ கிளமண்ட் அட்லி, ஆப்ஷன் பி வேவல் பிரபு, ஆப்ஷன் சி சர்ச்சில், ஆப்ஷன் டி டல்கௌசி பிரபு. சரியான விடை ஆப்ஷன் பி வேவல் பிரபு. அடுத்த கேள்வி, 1948 ஜூன் 30க்குள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்துவிட்டு இந்தியாவை விட்டு ஆங்கில அரசு வெளியேறும் என அறிவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சர்ச்சில், ஆப்ஷன் பி மவுண்ட் பேட்டன், ஆப்ஷன் சி வேவல் பிரபு, ஆப்ஷன் டி கிளமண்ட் அட்லி. சரியான விடை ஆப்ஷன் டி கிளமண்ட் அட்லி. அடுத்த கேள்வி, யாருடைய நடவடிக்கைகள் ஆங்கில அரசிடமிருந்து இந்தியாவிற்கு அதிகாரம் மாற்றப்படுவதை துரிதப்படுத்தியது? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி மவுண்ட் பேட்டன், ஆப்ஷன் சி காந்தியடிகள், ஆப்ஷன் டி வேவல் பிரபு. சரியான விடை ஆப்ஷன் பி மவுண்ட் பேட்டன் பிரபு. அடுத்த கேள்வி, ஆகஸ்ட் 15, 1947 அன்று இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்படும் என்று மவுண்ட் பேட்டன் பிரபு எப்போது அறிவித்தார்? ஆப்ஷன் ஏ 1947 ஜூன் 1, ஆப்ஷன் பி 1946 ஜூன் 3, ஆப்ஷன் சி 1947 ஜூன் 14, ஆப்ஷன் டி 1947 ஜூன் 3. சரியான விடை ஆப்ஷன் டி 1947 ஜூன் 3. அடுத்த கேள்வி, இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரத்திற்கான மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1947 ஜூன் 3, ஆப்ஷன் பி 1947 ஜூன் 14, ஆப்ஷன் சி 1947 ஆகஸ்ட் 14, ஆப்ஷன் டி 1947 ஆகஸ்ட் 15. சரியான விடை 1947 ஜூன் 14. அடுத்த கேள்வி, 1947 ஆகஸ்ட் 14, 15 இடைப்பட்ட நாளன்று நள்ளிரவில் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களிடம் உரையாற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி, ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி மவுண்ட் பேட்டன். சரியான விடை ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வி, மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் எது? ஆப்ஷன் ஏ 1947 நவம்பர் 30, ஆப்ஷன் பி 1948 டிசம்பர் 30, ஆப்ஷன் சி 1948 ஜனவரி 30, ஆப்ஷன் டி 1948 ஜூன் 30. சரியான விடை ஆப்ஷன் சி 1948 ஜனவரி 30. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ மோதிலால் நேரு, ஆப்ஷன் பி வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி சச்சிதானந்த சின்ஹா. சரியான விடை ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற பேரில் அமெரிக்காவிலிருந்து முகவரி எடுத்து இந்திய அரசியல் நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுத்த கேள்வி, குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையில் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1946 டிசம்பர் 12,
ஆப்ஷன் பி 1946 டிசம்பர் 11, ஆப்ஷன் சி 1946 டிசம்பர் 9, ஆப்ஷன் டி 1946 டிசம்பர் 13. சரியான விடை 1946 டிசம்பர் 13. அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடந்திருக்கும். ரெண்டாவது கூட்டம் டிசம்பர் 11 நடந்திருக்கும். மூணாவது கூட்டம் டிசம்பர் 13 நடந்திருக்கும். அந்த மூன்றாவது கூட்டத்தில் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடி. கூற்று எக்ஸ் கொடுத்திருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. இது முன்னாடியே பார்த்துட்டோம், அப்ப இது சரிதான். கூற்று ஒய், அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தர தலைவர் யாரு? சச்சிதானந்த சின்ஹாவா இல்ல ராஜேந்திர பிரசாத்தா? ஸோ நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத் தான். தற்காலிக தலைவராக இருந்தவர் தான் சச்சிதானந்த சின்ஹா. அப்ப கொடுக்கப்பட்ட கூற்று எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே சரிதான். அப்ப சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று எக்ஸ் சரி அண்ட் ஒய் சரி. அடுத்த கேள்வி, தன்னாட்சி என்பது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் கொடையாக இருக்கக்கூடாது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி காந்தியடிகள், ஆப்ஷன் சி சர்தார் வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் டி H.C. முகர்ஜி. சரியான விடை ஆப்ஷன் பி காந்தியடிகள். அடுத்த கேள்வி, இந்தியர்களே தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குவார்கள் என்ற கருத்தை 1922 முன்வைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சுப்பராயலு, ஆப்ஷன் பி சச்சிதானந்த சின்ஹா, ஆப்ஷன் சி காந்தியடிகள், ஆப்ஷன் டி மோதிலால் நேரு. சரியான விடை ஆப்ஷன் சி காந்தியடிகள். அடுத்த கேள்வி, சுதேச அரசுகளை இந்தியாவோடு நிறைவாக இணைக்கும் பணியை செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் பி காந்தியடிகள், ஆப்ஷன் சி வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் டி முகமது அலி ஜின்னா. சரியான விடை ஆப்ஷன் சி சர்தார் வல்லபாய் பட்டேல். அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்தியாவில் பல சிற்றரசுகள் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே ஒன்றா இணைக்கணும் அப்படிங்கிற பணியை மேற்கொண்டாங்க. ஸோ அந்த பணி யார்கிட்ட கொடுக்கப்பட்டது அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, சரியான விடையை கண்டுபிடி. கூற்று எக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1946 நடைபெற்ற மாகாண தேர்தலில் சொத்துரிமை உள்ளவர்களுக்கு மட்டுமே வாக்கு அளிக்கும் உரிமை இருந்தது. ஸோ கூற்று ஒய் கொடுத்துருக்காங்க. அடுத்து, முஸ்லீம் லீக் அரசமைப்பு உருவாக்கும் பணிகளில் இருந்து ஒதுங்கி தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தது. ஸோ இப்போ கொடுக்கப்பட்டிருக்க கூற்று ரெண்டுமே சரிதான். 1946 நடந்த மாகாண தேர்தலில் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை. ஸோ அதுவும் சரியான கூற்று தான். ரெண்டாவது முஸ்லீம் லீக் ஒதுங்கி தான் இருந்தாங்க, தனிநாடு வேணும் அப்படின்னு கேட்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அந்த அரசமைப்பு அமைக்கணும் அப்படிங்கிற பணிகளில் ரொம்ப முழுமையாக ஈடுபட்டாங்க. ஸோ இந்த கேள்வியோட இந்த வீடியோ தொகுப்பு முடிவடையுது. வீடியோ எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.